ஒருமுறை ஒரு எழுத்தாளர் உட்கார்ந்து செய்தித்தாள் வாசிச்சிட்டு இருந்தாரு. அதுல பூரா பிரச்சனைகள் கொட்டி கிடந்துச்சு. அதை பார்க்கும் போதே அவருக்கு பயமா இருந்துச்சு. என்னடா இது, இந்த உலகம் இப்படி இருக்கு, இதுல எப்படி நம்ம வாழ போறோம்னு யோசனையா இருந்துச்சு. அதே நேரத்துல அவருடைய கவனம் ஜன்னல் பக்கமா திரும்பிச்சு. ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல ஒரு காக்கா கூடு கட்டிட்டு இருந்துச்சு. இந்த எழுத்தாளருக்கு என்னவோ தெரியல, அந்த காக்கா கூடு மேல ஒரு ஈர்ப்பு. அடுத்தடுத்த நாளும் அதையே கவனிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்தடுத்த நாளும் அந்த காக்கா கூட்டை கட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது. சில நாள் வெயில் அடிக்கும், சில நாள் மழை பெய்யும், சில நாள் பயங்கரமான காத்து கூட வீசும். ஆனா இத்தனைக்கு மத்தியிலையும் ஒரு நாள் கூட அந்த காக்கா தன்னோட கூட்டை கட்டுறத நிறுத்தினதில்ல. ஒரு நாள் கூட காத்தையோ புயலையோ மழையோ பார்த்து அது பயப்பட்டதில்ல. அப்போதான் அந்த எழுத்தாளருக்கு தோணுச்சான், இந்த காக்கா இந்த மரத்தை மட்டும் நம்பி கூட்டை கட்டல, வேற ஏதோ ஒரு பற்றுதல் இந்த காக்காக்கு இருக்கு. அந்த பற்றுதலை நம்பித்தான் இது கூட்டையே கட்டுது அப்படின்னு. அந்த இடத்துல அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு காகம் ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியிலும் நிலையாக ஒரு கூட்டை கட்டுவது போன்று மனிதனும் எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தனது வாழ்க்கையை கட்டணும்னா அவனுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுங்கிறத அடிப்படையா வச்சு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் தான் 8 Pillars of Prosperity, வளமான வாழ்வை கட்டமைக்கும் 8 தூண்கள். இந்த புத்தகத்தை எழுதினவர் பேரு ஜேம்ஸ் ஆலன். நீங்க அடிக்கடி தமிழ் புத்தகம் வேணும்னு கேப்பீங்கல்ல, இந்த புத்தகம் தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கு. சே அருணாசலம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த அருமையான புத்தகத்துடைய சுருக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். புத்தகங்கள்ல இருந்து நான் அடிக்கடி வாசிக்கிற கருத்துக்களை எடுத்து கோர்த்து புரியுற வகையில காணொலிகள் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு தி 8 Pillars of Prosperity, வளமான வாழ்வை கட்டமைக்கும் 8 தூண்கள், இந்த புத்தகம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? இந்த புத்தகம் சொல்லுது 8 வகையான தூண்களை நம்ம கட்டணும் அப்படின்னு. முதல் தூண் ஆற்றல், அதாவது நம்மள எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும். நீங்க இந்த அடுப்பு கறி பாத்திருக்கீங்களா? அதுல நெருப்பு ஏத்துற வரைக்கும் அது யாருக்கும் எந்த பயனும் தராது. அது மாதிரிதான் ஆற்றலே இல்லாம எந்த செயலும் செய்யாம இருக்கிற ஒரு நபர் யாருக்கும் பயன்பட மாட்டாங்க. அதனால சுறுசுறுப்பா இருக்கணும், ஆற்றலோட இருக்கணும். இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் சுறுசுறுப்பா இருக்க தயார் தான், ஆனா இந்த உலகத்தை நினைச்சா பயமா இருக்கே. இன்னைக்கு நான் படிக்கிற படிப்பால நாளைக்கு பிரயோஜனம் இருக்குமா? இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற பணம் நாளைக்கு எனக்கு கை கொடுக்குமா? இப்படி எல்லாம் பல கேள்விகள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புறேன். ஒரு ஊர்ல ஒரு சந்தை இருந்துச்சு. அந்த சந்தையில 2 பேர் கடை வச்சிருந்தாங்க. 2மே வெங்காய கடை. ஒரு நாள் அந்த ஊர்ல பந்த் அறிவிச்சிடுறாங்க. அதாவது எந்த கடையும் இயங்க கூடாது, வியாபாரம் நடக்க கூடாது. அதனால இந்த 2 பேருக்குமே வியாபாரம் ஆகல. கொண்டு போன வெங்காய மூட்டைய அப்படியே தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. அந்த இரவு அப்படியே கடந்து போச்சு. மறுநாள் காலை அதுல ஒருத்த மட்டும் எப்பவும் போல காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு சந்தைக்கு போயிடுறான். இன்னொருத்தன், அதுதான் நேத்தே பந்துன்னு சொல்லிட்டாங்களே, இன்னைக்கு கடையை திறக்கலாமோ திறக்க கூடாதோ, நம்ம போய் மட்டும் என்ன செய்யறது, அப்புறம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு போய்க்கலான்னு வீட்லயே தூங்கிட்டான். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க, அதிகாலையிலேயே ஏகப்பட்ட நபர்கள் சந்தைக்கு வராங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது, முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஏதாச்சும் வாங்கிட்டு போடலான்னு நினைச்சு காலையிலேயே நிறைய பொருட்களை வாங்கிட்டு போறாங்க. இதனால காலங்காத்தாலேயே சுறுசுறுப்பா சந்தைக்கு போன அந்த வியாபாரிக்கு வியாபாரம் நடந்துச்சு. கொண்டு போன வெங்காயம் எல்லாம் வித்து போச்சு. ஆனா சோம்பேறித்தனமா தூங்குனவன் இதையெல்லாம் கேள்விப்பட்டு மூட்டையை தூக்கிட்டு சந்தைக்கு வர்றதுக்குள்ள அடுத்த பந்த் அறிவிப்பு வந்துருச்சு. இவ்வளவுதாங்க. இந்த உலகத்துல எப்போ என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. அதை கணிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் கிடையாது. ஆனா இன்றைய நாள், இந்த பொழுது நம்ம கையில தான் இருக்கு. அந்த பொழுதை ஒழுங்கா பயன்படுத்தி ஆற்றலோடு சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தனது வளமான வாழ்க்கைய கட்டமைக்கிறாங்க. அதுக்குன்னு இவங்க எப்பவுமே பாக்குறதுக்கு படபடப்போட இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியான நபர்களா இருக்கலாம். தன் செய்கிற செயலுக்கு சுய விளக்கம் கொடுக்காத நபர்களா இருக்கலாம். நான் ரொம்ப பிஸின்னு தம்பட்டம் அடிக்காத நபர்களா கூட இருக்கலாம். ஆனா வேலைய ஒழுங்கா பாப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்களும் இந்த முதல் தூணை கட்டமைக்கணும்னா சுறுசுறுப்பா இருக்கணும். தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. தவறான செயல்கள்ல நேரத்தை வீணடிக்க கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா சொல் வீரரா இல்லாம செயல் வீரரா இருக்கணும். அடுத்து 2வது தூண் பொருளாதாரம். நம்ம வாழ்றதுக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம கட்டமைக்கணும். நமக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தி தவறான கருத்துக்களை சொல்லி வளர்த்துட்டாங்க. பணக்காரங்கனாலே தப்பானவங்க, தப்பான வழியில போறவங்க கிட்டதான் நிறைய பணம் இருக்கும், பணம்னாலே தப்பானதுன்னு நம்ம மூளைய செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி சொன்னவங்களே கூட பணம்னு வந்தா வேற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஏன்னா பணத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான பணத்தை கையாண்டு யார் ஒருத்தரால தன்னுடைய பொருளாதாரத்தை ஒழுங்கா அமைச்சுக்க முடியுதோ அவங்களாலதான் வளமான வாழ்க்கையையும் அமைச்சுக்க முடியும்.
அதுக்குன்னு உங்களை கஞ்சத்தனமா இருங்கன்னு யாரும் சொல்லல. நல்லா சம்பாதிங்க, தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. எப்படி சொல்றது, சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுங்க, ஆனா ஆர்ப்பாட்டமான சாப்பாட்டுக்கு இல்ல, ஊட்டச்சத்து மிகுந்த உணவுக்கு. நல்லா ட்ரெஸ் பண்றதுக்கு செலவு பண்ணுங்க, ஆனா விலை அதிகமான ஆடைகளுக்கு இல்ல, எந்த இடத்துல எப்படி உடை அணியணுமோ அந்த இடத்துல அப்படி உடை அணியறதுக்கு. பொழுதுபோக்குக்கு செலவு பண்ணுங்க, ஆனா மனதை லகுவாக்கி பண்படுத்துற பொழுதுபோக்குகளுக்கு மட்டும். அப்படியே வசதியான வாழ்க்கையும் வாழுங்க, மத்தவங்களுடைய பார்வைக்காக இல்ல, உங்களுடைய சந்தோஷத்துக்காக. இப்படி வாழ்றதுக்கு தேவையான பொருளாதாரம் நீங்க 4 செயல்களை செஞ்சாலே உங்களுக்கு கிடைச்சிருங்க. 1, உங்க புத்தியை தீட்டணும், புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒழுங்கா சம்பாதிக்கணும். 2, மீட்டருக்கு இந்த பக்கமும் போகக்கூடாது, அந்த பக்கமும் போகக்கூடாது. அதாவது ரொம்ப அதிகமாவும் செலவு பண்ணக்கூடாது, பயங்கர கஞ்சத்தனமாவும் இருக்கக்கூடாது. 3, முதலீடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், வருங்காலத்திலையும் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கிற மாதிரி முதலீடுகள் செய்யணும். 4, அடுத்தவங்களையே சார்ந்து அடுத்தவங்க பார்வையில பணக்காரங்களா வாழ்றதுக்காகவே ஒரு பொருளாதாரத்தை அமைக்காம உங்க நலனுக்காக அதை அமைச்சுக்கிறது. இத நீங்க பண்ணீங்கன்னாலே 2வது தூணான பொருளாதாரத்தை கட்டமைச்சிடலாம். அடுத்து 3வது தூண் நேர்மை. குறைந்தபட்சம் உங்களுக்காவது நீங்க நேர்மையோட இருங்க. இங்க யார்கிட்ட நேர்மையா நடந்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்ககிட்டயாவது நீங்க நேர்மையா நடந்துதான் ஆகணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. ஒரு நபர் இருக்காரு, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தாங்கிட்டயே நேர்மையா நடந்துகிட்டா 3 மணி நேரம் சரியா வேலை பார்த்துருவார். ஆனா இதே அந்த நேர்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன யார் கண்காணிக்க போறா, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி போன் எடுத்து பாத்துட்டு இருப்பார். அவர் நினைக்கிறதும் சரிதான், யாருக்கு தெரிய போகுது அவர் என்ன பண்றாருன்னு. ஆனா அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விடுறதுனால ஒரு நஷ்டம் வரும்ல, அந்த நஷ்டம் யாருக்கு? அதை வச்சுதான் சொல்றேன். அடுத்தவங்களுக்கு நீங்க நேர்மையா இல்லைன்னா மட்டும் இல்ல, உங்களுக்கு நீங்களே நேர்மையா நடந்துக்கலனாலும் அதுல நஷ்டம் இருக்கு. இந்த இடத்துலதான் நீங்க ஒரு சூட்சமத்தை உணர்ந்துக்கணும். ராமசாமி குப்புசாமியை ஏமாத்தினா ராமசாமியை ஏமாத்த இன்னொருத்தன் வரத்தான் செய்வான். எனக்கு கூட ஒரு கதை தெரியும். ஆபீஸ்ல ஒரு மேனேஜரும் ஒரு டீம் லீடுமா சேர்ந்து மொத்த டீமுக்கும் நாமம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருமே சரியா வேலை பார்க்க மாட்டாங்க, எல்லா வேலையையும் மத்தவங்க தலையில கட்டுவாங்க, ஆனா அப்ரிசியேஷன் ஹைக்கெல்லாம் மட்டும் தானே எடுத்துக்குவாங்க. இவங்க 2 பேருக்கு மத்தியிலயும் ஒரு டீலிங் இருந்துச்சு, அதனால எல்லாம் ஸ்மூத்தா போச்சு. ஆனா எப்போ 2 பேருக்கு நடுவுலயும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சோ, அப்போ அந்த டீம் லீட் ஓவர் ஸ்மார்ட் ஆகி இந்த மேனேஜர் பொசிஷனுக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. கவலைப்படாதீங்க, அந்த டீம் லீடுக்கும் ரிவிட் இருக்கு. அவங்கள மாதிரியே இருக்கிற வேற யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த ரிவிட் மேக்கிங்ல இருக்கும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. யாரும் யார்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. அதனால குறைஞ்சபட்சம் உங்களுக்காவது நேர்மையோட இருக்க பாருங்க. நீங்க கட்ட வேண்டிய 3வது தூண் நேர்மை. இனி 4வது தூண் சிஸ்டம், அமைப்பு. நம்ம செயல்படுறதுக்குன்னு ஒரு முறை, ஒரு சிஸ்டம் இருக்கணும். எப்படி புரிய வைக்கிறது? இந்த நேரம் நம்ம இததான் செய்வோம்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். இந்த வேலையை நம்ம இந்த ஸ்டைல தான் செய்வோம்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். இந்த நபரா இவங்க ஆக்டிவிட்டிஸ் இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஃபார்மட் இருக்கணும். இததான் சிஸ்டம், அமைப்புன்னு சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன பண்றோம்? யாரோ ஒருத்தர மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நம்ம ஸ்டைல இழந்துட்டு வரோம். யாரோ ஒருத்தரோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணி நமக்குன்னு ஒரு ரொட்டீனை பில்ட் பண்ணாம இருக்கும். அடுத்தவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. இன்ஸ்பயர் ஆயிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. ஆனா உங்க ரொட்டீன் பெர்ஃபெக்ட்லி கஸ்டம் மேடா, உங்களுக்காகவே நீங்க பில்ட் பண்ணி வடிவமைச்சதா இருக்கணும். இப்ப இதை எளிதா புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு காலேஜ் ஹாஸ்டல் இருக்கு. அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல 2 மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்க. ஒரு மாணவன் 100வது நம்பர் ரூம்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு மாணவன் 200வது நம்பர் ரூம்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 100வது நம்பர் ரூம்ல இருக்கிறவன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவனோட ரூமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியற அளவுக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னொரு ரூம்ல இருக்கிறவனுக்கு தான் ரூம்ல எங்க எந்த பொருள் இருக்குங்கிறதே தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை அந்த ஹாஸ்டல்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு அறிவிப்பு விடுக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இருக்கிற முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு யாரால முடியும்? ஓரளவு தான் ரூமை ஒழுங்கா வச்சிருக்கிற நபராலதான். சரியா? தன்னுடைய ரூம்ல எது எங்க இருக்குன்னே தெரியாத நபருக்கு அவசரமான ஒரு சூழ்நிலையில முக்கியமான பொருள் எதுங்கிறத யோசிக்கத்தான் முடியுமா, இல்ல யோசிச்சு எடுக்கத்தான் முடியுமா? ரெண்டுமே முடியாது. இதே வகையில தான் நீங்க இந்த அமைப்பை புரிஞ்சுக்கணும். அமைப்பான வாழ்க்கை முறை இடர்காலங்கள்ல பெரிதும் கை கொடுக்கும். அதனாலதான் இந்த எழுத்தாளர் சொல்றாரு, வளமான வாழ்வை கட்டமைக்கும் 4வது தூண் அமைப்பு. சரிங்க, இந்த புத்தகத்துல 8 தூண்கள் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். முதல்ல இருக்கிற 4 தூண்களை பத்தி, அதாவது சுறுசுறுப்பா வேலை பார்க்கணும், நேர்மையா இருக்கணும், பொருளாதாரத்தை அமைச்சுக்கணும், ஒரு அமைப்பான வாழ்க்கை முறை ஏற்படுத்திக்கணும், இத 4ஐயும் பத்தி இந்த காணொளியில சொல்லி கொடுத்திருக்கேன். இனி அடுத்த வாரம் இதனுடைய பகுதி 2ல மீதி இருக்கிற 4 தூண்களையும் பத்தி சொல்லித்தரேன்.
இந்த புத்தகம் தமிழ்ல இருக்குன்னு சொன்னேன். வாங்க விரும்புறீங்கன்னா கீழே பின் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.